சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் ஆன்மீகம் எனும் குடைக்குள் நாம் இருக்கும்போது பல வழிகளில் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அதற்கு உற்ற துணையாக இருக்கும் நம் பங்காரு தெய்வத்தை போற்றி பணிவோம். மறுவூரில் நடைபெறும் ஆடிப்பூர விழாவில் கலந்து சிறப்பிப்போம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. காலம் என்பது கரு வளர்வது போன்றது. ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட நீங்கள் ஏதோ வந்தோம் போனோம் என்றில்லாமல் காலத்தை வீணடிக்காமல் கொடுக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு கரையேறுவதற்கு முயல வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் விலங்காமுடி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கரூர் மாவட்டம் கரூர் மகளிர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. நாங்கள் ரெடில்ஸு சென்னை மாவட்டம் ரெடில்ஸு லக்ஷ்மிபுரம் மன்றத்திலேருந்து வரோம். புழல் கிளை சேர்ந்தது. நாங்கள் 25 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். அம்மா எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தினாங்க. என்னென்னா, என் பையனுக்கு குழந்தை பிறந்து ஒரு 1.25 வயசில் ஃபிட்ஸு மாதிரி வந்தது. டாக்டருங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ரொம்ப டாக்டருங்கனாலே கைவிடப்பட்டு என் பையனை அம்மாவோட அருள்னால என் பையனை அந்த அம்மா மீட்டு கொண்டு வந்தாங்க. என் கையில் கொடுத்தாங்க. இப்போ நல்லபடியாக இருக்கான். 11th படிக்கிறான். அதுக்கடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப கொரோனா அட்டாக் ஆகி ரொம்ப 80% போயிடுச்சு. ஆக்சிஜன் அளவு 80க்கு போயிடுச்சு. டாக்டருங்கனாலே கைவிடப்பட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மாவை வேண்டிக்கிட்டு மன்றத்தின் மூலியமாக எல்லாருமே மனமுருகி ஒரு மனதோடு அம்மாவை வேண்டிக்கிட்டு, அதனால அம்மா எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தினாங்க. இப்போ எங்கள் கணவரும் நல்லா இருக்கார். ஓம் சக்தி பராசக்தி. தலையங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம் குருவின் தரிசனமே கோடி நன்மதரும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு பூரம் பரிபூரணம் ஞான மார்க்கத்தில் வாழ்ந்து காட்டிய அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 55வது ஆடிப்பூர பெருவிழா, பாசம் வளர்க்கும் விழா, இயற்கை பூரிக்கும் விழா, பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கஞ்சிக்கு அலையாமல் இருக்க அன்னை ஆதி பராசக்திக்கு கஞ்சி படைப்பு. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்த சுயம்பு அன்னைக்கு மனம் குளிர்ந்திட நம் கரங்களால் பாலபிடேகம் செய்யும் அரிய வாய்ப்பு. வருகின்ற ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை குருவாரத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஆகஸ்ட் 14 மற்றும் 15 சனிக்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம்.
அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் நாள். தஞ்சம் என வந்தவர்களுக்கு அஞ்சாதே என அபயமளிக்கும் அன்னைக்கு கஞ்சி ஏந்தி வாருங்கள். கவலைகள் தீர்த்திட, பாவங்கள் போக்கிட சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம் செய்ய வாருங்கள். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்கச் செய்யும். கோடை தணிந்து மாதம் மும்மாரி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும். உலகை காக்க சக்தியாக வந்த அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி மனிதநேய மகான் நம் குரு அருள்மிகு பங்காரு அம்மாவின் பூரண நல்லாசிகளை வேண்டி இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை பூரம் பரிபூரணமாய் கொண்டாடி மகிழ்ந்திட மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு அனைவரும் வருக. அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. பலாற்றில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம், கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். அகிலமே வந்து நிற்கும் கோயில் முன்புறம் அன்னையே நமக்கு அளித்த அதிக பாக்கியம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.